Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மையில் நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 3 மாநிலங்களில் அமோக வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. அசாம், புதுச்சேரியில் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் புதுவரவாக மேற்குவங்க மாநிலத்திலும் கால்தடம் பதித்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்து மக்களின் நம்பிக்கை நாயகனாக பாஜக இருப்பதே காரணம் என்பது ப்ளூம்பெர்க் நிறுவனத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் 80% இந்து மக்கள் வசித்து வரும் நிலையில் அவர்களின் மனம் கவர்ந்த கட்சியாக பாஜக திகழ்ந்து வருகிறது. அதனாலேயே 2014, 2019 என இரு தேர்தல்களிலும் பெரும்பான்மைக்கு தேவையான அதிக இடங்களில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைத்தது. ஆனால் 2024 தேர்தல் முடிவுகள் அப்படி ஒரு நிலையை பாஜகவுக்கு கொடுத்துவிடவில்லை. பல்வேறு தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளும் இந்துக்களின் வாக்குகளை அறுவடை செய்திருக்க மோடி யுக்தி வீழ்ச்சியடைய தொடங்கியதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இந்துக்களின் மெஜாரிட்டி ஆதரவு பிரதமர் மோடிக்கு மட்டுமே என்பதை அண்மையில் அறிவிக்கப்பட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் பிரதிபலித்திருக்கின்றன. அதனையே ப்ளூம்பெர்க் நிறுவனத்தின் ஆய்வு முடிவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இந்துக்களின் வாக்குகள் பாஜகவின் பக்கம் சாய்ந்திருப்பதும் இஸ்லாமியர் வாக்குகள் பிரிந்து சென்றிருப்பதும் ப்ளூம்பெர்க் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்துக்களின் வாக்குகளை முழுக்க முழுக்க பாஜக அறுவடை செய்திருப்பதாக ப்ளூம்பெர்க் கூறியுள்ளது. சிறுபான்மையினரின் வாக்குகளை மட்டுமே நம்பி களமிறங்கிய எதிர்க்கட்சிகள் அதனை சிதறவிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டில் 3/2 மாநிலங்களில் பாஜக அல்லது பாஜக கூட்டணி ஆட்சியே அமைந்துள்ள நிலையில் இந்துக்களின் உரிமையை நிலைநாட்ட பாஜக உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான சூழலையே 5 மாநில தேர்தல் முடிவுகள் உருவாக்கி தந்திருப்பதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான பாஜக இந்து வாக்காளர்களை சாதி மற்றும் பிராந்திய எல்லைகளை தாண்டி ஒருங்கிணைப்பதில் தொடர்ந்து வெற்றி கண்டு வருவதாக ப்ளூம்பெர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்து வாக்கு ஒருங்கிணைப்பு உத்தியானது பாஜகவை 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலில் மீண்டும் தனிப்பெரும்பான்மை பெற வைக்கும் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறது ப்ளூம்பெர்க் நிறுவனம்.